விஜய ஜனநாயகன் படத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாது. படத்துக்கு அரசியலுக்கு சம்பந்தப்படுத்தாதீங்க. பாஜக இருக்கிற என்னவே பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னு கேட்டா எப்படி? நானே பாரதிய ஜனதா கட்சியில தான் இருக்கேன். சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா, அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. இன்னைக்கான ஹிண்ட் என்னன்னா, மாத்தி யோசிக்கிறத விட நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறது தான் அரசியல்ல முக்கியமான விஷயமா இருக்கு. எதுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத எந்த செக்மெண்ட்ல சொல்லியிருக்கேன்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ஷோவை ஃபுல்லா பாருங்க, பதில் இருக்கு. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆவாங்களாமா. மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல அப்படின்னு யாரையோ இன்டைரக்டா பேசியிருக்காரு அமைச்சர் ஏவா வேலு. யாரையா இருக்கும்? சில பேர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறான், திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார். திடீர்னு கட்சி ஆரம்பிக்க நண்பர்கள் மேடைக்கு வருவதற்கு முன்னாலே நடுநாயகமா ஒரு சேர் போடுறாங்க. இந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டீங்களா? உட்கார மாட்டோம். ஏன் உட்கார மாட்டோம்? வருங்கால முதலமைச்சர் வந்து உட்காருவார். கட்சி ஆரம்பித்து 6 மாதம் இல்லை. கிராமத்து பாணியில் சொல்லணும்னா, நேற்று பெய்த மழையில இன்றைக்கு பிழைக்கிற காளானை போல பல கட்சிகள் பிறக்கிறது. கட்சி ஆரம்பிக்கிற பொழுதே முதலமைச்சர் ஆசைத்தான் அவளுக்கு இருக்கிறது ஒழிய நாட்டு மக்களுக்கு இதை செய்யணுன்ற ஆசை எதுவும் இல்லை. அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற சில பேர் முயற்சிக்கிறார். நான் அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், தமிழர்கள் ஒன்றும் இழிச்சவாய்கள் அல்ல. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், தமிழ் மக்கள். எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும். எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எல்லாரும் ஒற்றுமையா இருங்கன்னு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன், யாரும் கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில சேருவாரா அப்படிங்கிற கேள்விக்கு கூட்டணி எங்க கூட யார் பேச வந்தாலும் டெல்லியில இருந்து உடனே வந்துடுறாங்க அப்படின்னு டிவிகே செங்கோட்டையன் சொன்னதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அண்ணன் செங்கோட்டையன் எனக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் அமைச்சராக இருந்த போதும் தெரியும், அமைச்சருக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல கன்னியாகுமரியில் ஒரு மாத காலம் நான் அவருக்கு ஒன்றாக தங்கியிருந்தோம். அவரை நினைத்து உண்மையில நான் மிகவும் ரொம்ப வருத்தப்பட்டேன். எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வருத்தத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டெல்லி எந்த விஷயத்தையும் இங்கே தடையப்பட்டது. இங்கே தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக அந்த டிபிஎஸ் அவர்கள் தான் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அழைத்து டெல்லிக்கு போய் இங்கிருந்து பேசி முடிச்சுட்டு அங்கே டெல்லி போய் அதன் பிறகு இங்கே வச்சுதான் மதிப்புக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மதிப்பு அண்ணன் டிடிவி அவருக்கு இங்கே வச்சு தான் பேச டெல்லியில் போய் பேச இங்கே வச்சு தான் பேட்டி கொடுத்தாங்க. ஒன்றா இணைஞ்சு பேட்டி கொடுக்குறாங்க. பாரத நரேந்திர மோடி அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு அதன் பிறகு ஒன்றாக இணைந்து அங்கே வச்சு தான் பேட்டி. ஆக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எந்த விதத்தில் அவர் சொல்வது சரி என்பது எனக்கு தெரியும். கூட்டணிக்குள்ள சிறு சிறு மனக்கசப்புகள், மன துவப்புகள், மனப்புளிப்புகள், மனக்காரங்கள் இருந்தாலும் தலைமை அளவில் அதை பேசி முடிக்கும் போது அவை காணாமல் போய்விடும் அப்படின்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்காரு. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில போயிட்டு இருக்கிற சலசலப்புகளை பத்தி சொல்லியிருக்காரு. சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு டிவிக்கு ஆஃபர் கொடுக்கறதால ஒரு சில கட்சி நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், தொண்டர்கள் ஆசைப்படுறதால திமுகவை அதிகமா சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி இன்னைக்கு ராகுல் காந்தியை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சந்திப்புல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு மதிமுக தலைவர் வைகோ சொல்றாரு. அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா, அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. என்னை விட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சும் ஏன் பேச மாட்டேறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, பேசாதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு
டிவிகே தலைவர் விஜயோடைய அப்பா பேசியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அது எனக்கு நல்லா தெரிஞ்சாலும் ஓப்பனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க யாரை வேணா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு போல. யாராவது புதியவர்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வரும்போது இப்படியாப்பட்ட இடையூறுகள் ஏற்படுறது வழக்கம். அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பேசணும். அதாவது இதுல அரசியல் இருக்கா இல்லையா, என்னை விட மக்களுக்கு மீடியா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க. என்ன உண்மை? அது மட்டும் இல்ல, விஜய ஜனநாயகன் படத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ண முடியாது. படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. படத்தை பத்தி விஜய் கவலைப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆக்சுவலி கவலைப்பட வேண்டியது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான். அவர் மட்டும் இந்த வீடியோ பாத்திரக்கூடாது. படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இப்ப நடிகர் இல்லை. ஒரு அரசியலுக்கு 2 வருஷம் ஆச்சு. படத்தை பத்தி அவர் கவலை பண்ணல, படத்தை பத்தி அவர் பிளாக்மெயில் பண்ணலான்னு நடக்குது. படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எஸ்ஏசி சொல்றாரு. ஆனா தாவேக்கோட விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநாட்டுல தாவேக்க தலைவர் விஜய் படத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு மூச்சு விடாம லென்த்தா ஒரு சினிமா டைலாக் பேசியிருப்பாரு. அதாவது சினிமா சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், உண்மையை பேசும், உறக்க பேசும் அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள் முன்னாடியே பேசியிருந்தாரு. அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. இதுல எதை நம்புறது? விஜய் கட்சிக்கு காங்கிரஸ் வந்தா தங்களுடைய வரலாறை தக்க வச்சுக்கலாம், அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க காங்கிரஸ் அப்படின்னு அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காரு. இந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி கேக்குறோம்மா, தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. புரியுதா? யாருங்க அது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு நாட்டாமையவே கேள்வி கேட்க வச்சிருக்காங்க. பிஜேபி கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? நானு கேள்வி கேட்க எந்த பத்திரிக்கிறீங்க ஐயா? இல்ல அப்படி கேட்காதீங்க. நீங்க திருப்பி கேள்வி கேட்கறது தப்பு தப்பா கேட்குறீங்க. கூட்டணின்றீங்க. ரெண்டாவது நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா பாஜக? என்ன அர்த்தம்? பாஜக இருக்கிற என்னவே பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவீங்களான்னு கேட்டா எப்படி அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களை வெகுண்டு இழ வச்சிருக்காங்க. நானே பாரதிய ஜனதா கட்சியில தானே இருக்கேன். தலைமை என்ன சொல்றதோ அது கட்டுப்பட்டு வழி நடக்கும். சுயநலமா இல்லாம புதுநலமா யோசிச்சு தேர்தலில் போட்டி போடாம மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா இந்த இடத்துல நாட்டாமை கேரக்டர்ல இருந்து சின்ராசு கேரக்டருக்கு மாறி இருக்காரு. என்னுடன் பயணிக்கின்ற சகோதரர்களுக்கு வாய்ப்பை வாங்கி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கேன். நான் மறுபடியும் சொல்ல, நான் இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி இல்லை. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆயிராவது உழைக்க நான் கடுமையாக உழைப்பதற்காக உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதே சமயம் என்னோட பயணித்தவங்களாம் இருக்காங்க. குறைஞ்சது 5 இடத்துல உங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள் சிறந்த ஒரு வேட்பாளராக இருப்பார்கள் என்று மாநில தலைவரிடம் நான் எடுத்துரைக்கிறேன். இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.